வெல்கம் டு ஸ்ரீ குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு ஊறுகாய். இது தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பூண்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், உப்பு, தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். மிளகாய் பொடி, கடுகு, வெந்தயம், நல்லெண்ணெய், புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை பற்ற வச்சுட்டு அதில் வெந்தயத்தை போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சம் கடுகு, ரெண்டும் சேர்ந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. கருக விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்ததுக்கு பிறகு அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும் அந்த கடாயில். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பூண்டு, அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கணுங்க. ஏன் பூண்டை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோன்னா அந்த ஸ்மெல் இருக்கும். ஃபஸ்ட்டில் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆறின அந்த பூண்டு விழுது இருக்குது பார்த்திங்களா, அதையே நம்ம அந்த வெந்தயமும் கடுகு அரைச்சோம்ல, நான் அது கூடயே சேர்த்து இந்த பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்ப அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பூண்டு, வெந்தயம், கடுகு அந்த மிக்ஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. இதை பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒன்றாவே நான் போட்டு அரைச்சிட்டேன். இதை ஃபுல்லாக எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு மிளகாய் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பும் போட்டுக்குங்க. மிளகாய் பொடி உப்பும் போட்டதுக்கப்புறம் நம்ம கலக்கி நல்லா விடுறோம்ல, கலந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தாட்டி கூட நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எண்ணெய் இல்லாத மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் ஆனது பிறகு பார்த்தா தெறிக்க தொடங்கும். இப்போ பெருங்காயத்தூள் எடுத்து கொஞ்சம் போட்டுக்குங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. அதை ரெண்டை நம்ம ஊற்றும் போதும் கொஞ்சம் வடிகட்டிட்டு ஊற்றிக்கிங்க. ஏன்னா அந்த ஓடு எப்படி இருந்தாலும் அந்த இதாக இருக்குது பாருங்கள். அது நல்லா கொஞ்சம் அள்ளியில் நல்லா வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ அந்த உப்பு வரப்பு இருக்கான்னு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை நான் மறுபடியும் கொஞ்சம் மிளகா பொடி உப்பும் போட்டுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஒரு சிலர் வெல்லம் சேர்ப்பாங்க. நான் வெல்லம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். நம்ம புளி தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறமா அந்த பாருங்கள், அது அப்படியே முட்டை முட்டையாக வருது பார்த்திங்களா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம்
இதாகி மேலே தெறிக்கும். அதனால் மூடி போட்டு தான் பெரிய சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். நான் மறுபடியும் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கிட்டேங்க. இது பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா அப்படி தெரிஞ்சு மேலே வருது பாருங்கள். சிம்மில் வச்சுட்டே கிண்டி அடி பிடிக்காமல் கிண்டி விடணும். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பீங்கான் இதுலையோ கண்ணாடி பாட்டிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். எனக்கெல்லாம் அப்படியே எதுவும் கெடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.